இதுவே உனக்கு புரியலனா வேற எதுவுமே உனக்கு இந்த புரியாது. டேர்ம் ஃபீஸ் கட்டலையா நீ? ஸ்கூல மாத்திட்டு போக வேண்டியதானே? ஸ்கூலுக்கு படிக்க வரியா இல்ல ஃப்ளர்ட் பண்ண வரியா? ஒழுங்கா உங்க அப்பா ஃபீஸ கட்ட சொல்லு. நீ யார்கிட்டயும் சொல்லியிருக்கணும். என்ன பத்தின ரிப்போர்ட் எங்க வீட்டுக்கு போயிடுச்சு. பா என் மானத்தை வாங்குறது வந்து பிறந்திருக்கியா? என்ன மார்க் இது? இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிற? எக்கா முடிஞ்சு நான் எப்படி போய் முடிக்கிறது? ஆமா உன் படிப்புல எப்படின்னு கேடு இல்லைன்னா கேளுங்கிறேன். பா இந்த ஸ்கூல் வேண்டாம்ப்பா. ஸ்கூல் வேண்டாம்னா இதோட நல்ல ஸ்கூல் வேற வச்சிருக்கான். என் ரத்தத்தெல்லாம் வேர்வையா சிந்தி அவங்க கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்கேன். நீ என்ன ஆட்டம் போட்டு ஸ்கூல் மேல படி சொல்ற? எல்லாம் வாத்தக்காரி சொல்லணும். அவ கொடுக்குற செல்லம் தான் இப்படி ஆடிக்கிட்டு திரியிற. ஆமா நான் தான் வந்து அவளுக்கு ஏபிசிடி பாடம் நடத்திட்டு இருக்கேன் பாருங்க. இவ ஒழுங்கா கவனிக்கல, அதுக்கு நான் என்ன பண்றது? சொல்லு, ஏன் மார்க் கம்மியாச்சு சொல்லு. பா ஸ்கூல் ஸ்கூலை விடு, நீ ஏன் மார்க் கம்மியா எடுத்த அது முதல்ல சொல்லு. எப்படி ஃபெயிலா போன? சனியனே விடு போய் தொலை. மா மா என்னடி ஏண்டி அவங்க அக்கா பையன் ஏதோ நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டான்ட்டு காலையில இருந்து உங்க அத்தைக்காரி பீத்துன்னு பீத்திட்டு இருந்தா. நானும் நீ நல்ல மார்க் வாங்குவ, ஒரு 4 வார்த்தை நல்லா பேசலான்னு பார்த்தா இப்படி ஃபெயில் ஆயிட்டு வந்து நிக்கிற. நான் போய் பெருமையா சொல்லட்டா என் பொண்ணு நல்லா ஃபெயில் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு? இந்த ஊரே என்ன காரி மூஞ்சில துப்போம். மா இல்லம்மா அங்க டீச்சர்ஸே சரியில்லைம்மா. டீச்சர் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, உன்னை சுத்தி இருக்கிற யாருமே சரியில்லை, மேடம் நீங்க மட்டும் சரியா இருக்கீங்க. அப்படித்தானே? இல்லம்மா என்ன இல்ல நொல்லன்னு, இந்த ஊர்லயே அதுதாண்டி நல்ல ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல போய் குறை சொல்ற, இதுக்கு மேல எங்க தாண்டி கொண்டு போய் சேர்ப்பேன் நானு? மா அங்க டீச்சர்ஸ் பேசுறதுலாம் சரியே இல்லம்மா. டீச்சர்ஸ்னா திட்டதான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க. சரியா படிக்கலனா தூக்கி வச்சு மடியில கொஞ்சுவாங்களா என்ன? நீ திட்டு வாங்குறது இல்லாம பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல எங்களை வச்சு கழுவி ஊத்துறாங்கடி. எவ்வளவு கேவலமா அசிங்கமா இருக்கு தெரியுமா? உன்னெல்லாம் என் வயித்துல பெத்தம் பாரு. மா இல்லம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. ஏய் என்கிட்ட இந்த குரல வசதி பேசுற வேலை வச்சுக்கிட்ட போய் படிக்கிற வேலையை பாரு. பாத்தியா சித்து, ஊர்ல கண்டவங்க பேசுறதை கேட்கறதுக்குலாம் இவங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனா பெத்த பொண்ணு பேசுறதை கேட்கறதுக்கு நேரம் இல்ல. பெத்த பொண்ணோட அப்படி என்ன முக்கிய வேண்டிய கிடக்கு? அந்த ஆளுக்கு மார்க் முக்கியம், இந்த அம்மாக்கு கௌரவம் முக்கியம். பெத்த பொண்ணு சொல்றது யாரா கேக்குறாங்க? ஆனாலும் பிரபு, என்ன சித்து? எனக்கு என்னமோ இந்த பொண்ணு முழுசா எதையோ சொல்லாதது மாதிரி தெரியுது. எனக்கும் அப்படிதான் தெரியுது. நான் பாத்துக்கிறேன். மகா, நீ இங்க பேசலாம். நீ பேசுறதை கேட்கறதுக்காக தான் நாங்க இங்க இருக்கோம். நீ எங்களை நம்பு. சொல்லு, உண்மையிலேயே என்னாச்சு? பிரபு, இப்பவே அவனோட ஆளை விட்டு தூக்கிட்டு வந்துடலாம். அவனுங்களெல்லாம் ஆளை விட்டு தூக்கக்கூடாதுடா, நம்மளே போய் தூக்கணும். தூக்கலாமா?